Dear students, good morning to all. இன்னைக்கு நம்ம ரீல்ஸா கம்பேரிசன்ல அட்வர்ப் 3 அதான் மாடல் வந்து செகண்ட் மாடல், அந்த மாடல் ஃபர்ஸ்ட் மாடல் செகண்ட் மாடல் எல்லாம் ஒன்றும் கிடையாது. அப்படியே வருஷம் வீடியோ பார்த்துருவாங்க. தமிழில் சொல்லி ஆஸ் யூஷுவல் இங்கிலீஷ் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கு. இப்போ பார்க்குறது அட்வர்ப். சென்டென்ஸோட பேட்டர்ன்லாம் பார்த்தீங்கன்னா அட்ஜெக்டிவ் மாதிரியே இருக்கும், ஆனால் டிஃபரன்ஸ் இருக்குது. அட்ஜெக்டிவ்னா பி வர்ப் போடுவோம், அட்ஜெக்டிவ் போடுவோம். அட்வர்ப்னா பி வர்ப் கிடையாது, ஸ்ட்ராங் அது ஆக்ஷன் ஒரு வர்ப் போடுது. புரியுதா? சரி, கவனிங்க. நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்லாம் பேஜ் நம்பர் 31 பார்த்தாங்க. நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்லாம் நம்மள்ட்ட ஃபீஸ் கட்டி படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ். ஸ்டூடெண்ட்ஸ் கவனிங்க, கிளாஸ் பார்த்துட்டு உங்களுக்கு கொடுத்துருக்க ஒர்க் ஷீட்டில் ஒர்க் புக்கில் கிராமர்னு ஒர்க் புக் கொடுத்துருக்கோம் இல்லையா, அதில் பேஜ் நம்பர் 31 எக்ஸசைஸ் இருக்கும். ஆன்சர் எழுதிட்டு ஆஸ் யூஷுவல் பிட்வீன் 8 PM and 10 PM ராத்திரி 8லேயும் 10 படித்து காமிச்சிக்கணும். அதுக்குள்ளே நம்மகிட்ட ஸ்போக்கன் படிக்கிறவங்களோ இல்லை கிராமர் கற்றுக்கிற ஸ்டூடெண்ட்ஸோ, ஆஃபீஸ் போயிட்டு வரவங்களோ, ஸ்கூல் போயிட்டு வரவங்களோ, மீதி டியூஷன்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு ஃப்ரீ ஆகிடுவீங்க. பிட்வீன் 8 and 10 PM படித்து காட்டுங்க. புரியுது? ராத்திரி 8லேருந்து 10 வரைக்குள்ளே படித்து காட்டுங்க. இப்போ சென்டென்ஸ் பார்க்கலாம். சில நடத்துனர்கள் பயணிகளிடம் பாபுவை போல மிக வினயமாக நடந்து கொள்கிறார்கள். இங்கிலீஷ் ஒரு சென்டென்ஸ் எழுதணும்னா நிறைய ரிப்பீட்டடாக சொல்லியாச்சு. லெவல் ஒன்லேருந்து முதல்ல சப்ஜெக்ட் போடணும். சப்ஜெக்ட் எது வர்ப்பை பார்த்து யார் அல்லது எதுன்னு கேட்கணும். வர்ப்ப எது நடந்து கொள்கிறார்கள். எப்படி யார் நடந்து கொள்கிறார்கள்? சில நடத்துனர்கள். சில நடத்துனர்கள், வெரி ஃபியூ கண்டக்டர்ஸ். சப்ஜெக்ட் ப்ளூரல், அதனால நடந்து கொள்கிறார்கள் ப்ரெசன்ட் டென்ஸாக இருந்தாலும் வர்ப்ப பக்கத்தில் எஸ் வரல, பிஹேவ்ஸ்னு வரல, பிஹேவ். அப்போ வெரி ஃபியூ கண்டக்டர்ஸ் பிஹேவ். சப்ஜெக்ட் போட்டு வர்க் போட்ட உடனே யாரிடம்? பயணிகளிடம். வித் த பேசஞ்சர்ஸ் போட்டோடனே எப்படி, ஏன், எங்கே, எப்பொழுது, எப்படி வேர்ட் ஆர்டர் இருக்கு இல்லையா, அதே லெவல் ஒன்று சொல்லி கொடுத்துருக்கோம். எப்படி நடந்து கொள்கிறார்கள்? தமிழில் போல மிக வினயமாக அப்படின்னு இருக்கும். இந்த போலன்றது ப்ரிபோசிஷன், அது இங்கே இருக்கு நவுனுக்கு முன்னாடி. இந்த மிகன்றது அட்வர்ப், இதுக்கு உண்டான ஆஸ் வந்து அட்வர்புக்கு முன்னாடி இருக்கும். புரியுதா? தமிழில் வந்து போல மிக இருக்கும், இங்கிலீஷில் இந்த ஆஸ் இடம் மாறி இருக்கும். இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் முதல்ல இருக்க ஆஸ் அட்வர்ப், ரெண்டாவது இருக்க ஆஸ் ப்ரிபோசிஷன். Very few conductors behave with the passengers as politely as Babu. Comparison. Positive எப்படி இருக்கும்? போல மிகன்னு வந்தா பாசிட்டிவ், விட மிகன்னு வந்தா கம்பேரிட்டிவ். பாபு பயணிகளிடம் பெரும்பான்மையான நடத்துனர்களை விட மிக வினயமாக நடந்து கொள்கிறார். யார் நடந்து கொள்றது? வர்க்க செய்யறது யாரு? பாபு. அப்போ பாபு சப்ஜெக்ட் உடனே நடந்து கொள்கிறார், பிஹேவ்ஸ். இங்க பாருங்க எஸ் வந்திருக்கு. இங்கே ஆன்சர் எஸ் வரல அப்படின்னா இந்த சென்டென்ஸ்ல சப்ஜெக்ட் வெரி ஃபியூ கண்டக்டர்ஸ் ப்ளூரல், தேர்ட் பர்சன் சிங்குலர்ல, தேர்ட் பர்சன் ப்ளூரல், அதனால ஒரு பக்கத்துல எஸ் வரல. இங்க பாருங்க சப்ஜெக்ட் எது? யார் நடந்து கொள்கிறார்? பாபு. பாபு தேர்ட் பர்சன் சிங்குலர், அப்போ வேற பக்கத்துல எஸ் வந்திருக்கு. பாபு பிஹேவ்ஸ் வித் தி பேசஞ்சர்ஸ். எப்படி நடந்து கொள்கிறார்? விட மிக வினயமாக. போல மிகனா பாசிட்டிவ், விட மிகனா கம்பேரிட்டிவ். அப்போ மோர் பொலைட்லி, பொலைட்லின்றது அட்வர்ப், அது கம்பேரிட்டிவ் மோர் பொலைட்லி, சூப்பர்லேட்டிவ் மோஸ்ட் பொலைட்லி. மனப்பாடம் பண்ணணும். புரியுதா? எல்லாத்துக்கும் EREST போடுறத நம்மளாம் பண்ணக்கூடாது. பாபு பிஹேவ்ஸ் வித் தி பேசஞ்சர்ஸ் மோர் பொலைட்லி தேன், யாரை விட? பெரும்பான்மையான நடத்துனர்களை விட. பெரும்பான்மையான அப்படின்னா சில கிராமர் புக்கில் மெனி அதர் கொடுத்துருப்பாங்க, சில கிராமர் புக்கில் மோஸ்ட் அதர் கொடுத்துருப்பாங்க. ரெண்டுமே கரெக்ட். ரைட்டா? போத் ஆர் கரெக்ட். அப்போ மோர் பொலைட்லி தேன் மெனி அதர் அல்லது மோஸ்ட் அதர் கண்டக்டர்ஸ். சென்டென்ஸ் பண்ணி பார்க்கலாமா? பாபு பிஹேவ்ஸ் வித் தி பேசஞ்சர்ஸ் மோர் பொலைட்லி தேன் மெனி அதர் கண்டக்டர்ஸ் அல்லது மோஸ்ட் அதர் கண்டக்டர்ஸ். ரெண்டுமே கரெக்ட். இப்போ சூப்பர்லேட்டிவ் பார்ப்போம். பயணிகளிடம் மிக வினயமாக நடந்து கொள்ளும் நடத்துனர்களில் பாபு ஒருவர். சப்ஜெக்ட் எது? பாபு. இந்த சென்டென்ஸ் ரிலேட்டிவ் ப்ரொனவுன் வச்சு எழுதியிருக்கோம். இப்படி எழுதினா அது காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ் ஆகிடும். சிம்பிள் சென்டென்ஸாக எழுதுனாலும் எழுதலாம். அதே லெவல் 4ல் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன், டோன்ட் வரி. பாபு இஸ் ஒன் ஆஃப் த கண்டக்டர். பாபு யார்? நடத்துனர்களில் ஒருவர். பாபு இஸ் ஒன் ஆஃப் த கண்டக்டர்ஸ். எப்படிப்பட்ட நடத்துனர்களில்? யார் பயணிகளிடம் மிக வினயமாக நடந்து கொள்கிறார்களோ. Who behave with the passengers the most politely.
இந்த நிறைய பேர் டவுட் வரும். இந்த ஹூ வந்து பாபு பற்றி தான் சார் சொல்கிறது. பாபு வந்து தேர்ட் பர்சன் சிங்குலர் தானே, அப்போ ஒர்க் பக்கத்தில் எஸ் வருமே சொல்லுவீங்க. அந்த மாதிரி இல்லை. ரிலேட்டிவ் ப்ரொனவுன் எஃப்ஐ பண்ணி சொல்லியிருப்போம் உங்களுக்கு. ரிலேட்டிவ் ப்ரொனவுன் வந்ததுன்னா அதுக்கு முன்னாடி என்ன நவுன் இருக்கோ அதுதான் கணக்கு. கண்டக்டர்ஸ் சிங்குலரா ப்ளூரலா? ப்ளூரல். அப்போ இது ஹூவும் ப்ளூரல் தான். பாபு இஸ் ஒன் ஆஃப் த கண்டக்டர்ஸ் ஹூ பிஹேவ் வித் த பேசஞ்சர்ஸ் த மோஸ்ட் பொலைட்லி. போல மிக அப்படின்னா பாசிட்டிவ், விட மிகன்னா கம்பேரிட்டிவ், வெறும் மிகன்னு வந்ததுன்னா சூப்பர்லேட்டிவ். பொலைட்லி, மோர் பொலைட்லி, மோஸ்ட் பொலைட்லி. சூப்பர் டிகிரி வந்தால் முன்னாடி தி போகணும். த மோஸ்ட் பொலைட்லி. புரியுதா? மாடல் நல்லா கவனிங்க. ரிமைனிங் ஒரு 12 சென்டென்ஸும் ஒன்றும் இருக்கும். 8 சென்டென்ஸோ 12 சென்டென்ஸோ இருக்கும். எழுதிட்டு ஆஸ் யூஸ்வல் நைட்டு 8 and 10 between 8 and 10 PM படித்து காட்டணும். புரியுதா சார்? குட் நைட் சொல்லிடலாமா? குட் நைட்.